வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ். லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க. ஒரு படம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தோல்வியடைகிறது. ஆனால் அதே படத்தை ரீஎடிட் செய்து ரிலீஸ் செய்தா முதல் நாளே 72 லட்சம் வசூல் பார்க்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக்கல் மேஜிக் இருக்கு. சூர்யா, சமந்தா, லிங்குசாமி கூட்டணியில் 2014 வந்த அஞ்சான் படத்தை பற்றி தான் பேசுகிறோம். அன்றைக்கு பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆகி கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது. ஆனா இந்த படம் ரீரிலீஸ் ஆகி முதல் நாளில் ரூபாய் 72 லட்சம் வசூலிச்சு ஒரு பெரிய சாதனையை பதிவு செய்திருக்கு. இது வெறுமனே பழைய படத்தை கொண்டு வந்தது இல்லை, இது லிங்குசாமியின் எடுத்த ஒரு ரிஸ்க் முடிவு. இயக்குனர் லிங்குசாமியே சொன்னது என்னன்னா, படத்திலிருந்து சுமார் 36 நிமிடங்கள் எடிட்டில் நீக்கப்பட்டதாம். படத்தின் நீளம் அதிகமாக இருந்ததால் தான் அன்றைக்கு போர் ஏற்பட்டதுன்னு விமர்சனங்கள் வந்தது. அதை திருத்தி ட்ரோல்களுக்கு பழிவாங்க வேகமான கிறிஸ்பான புதிய பதிப்பை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு தோல்வி ஃபிலிமை ஹிட் ஃபிலிமாக மாற்றுவது எப்படி என்ற சினிமா பாடம் தான் இது. சந்தோஷ் சிவனின் ஒளிப்பதிப்பு, யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் இதெல்லாம் படத்தின் பிளஸ்ஸாக இருந்தாலும் சூர்யாவின் அதிரடி நடிப்பு தான் படத்தின் உயிராக இருந்தது. சூர்யாவுக்காகவும் உண்மையாகவே இந்த படத்தை ரசித்த சில ரசிகர்களுக்காகவும் தான் இதை வெளியிட்டோம் என்று லிங்குசாமி சொல்லியிருக்காரு. ஒரு ஹீரோவின் மாஸ் வேல்யூ 10 வருஷம் கழிச்சும் பாக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 60 கோடி பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி 62 கோடி மட்டுமே வசூலித்த படம் இது. ஆனா இப்போ ரீரிலீஸில் 110 தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லா அதிரடி காட்டுது. இது ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் என்று பாருங்க. மொத்தத்தில் ஒரு இயக்குனர் தனது படத்துக்கு கிடைத்த ட்ரோல்களை வெற்றியாக மாற்றிய இந்த டெக்னிக்கல் மற்றும் எமோஷனல் பிசினஸ் மூவ் சினிமாவின் புதிய ட்ரெண்டை செட் செய்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ரீஎடிட்டிங் மூவ் பத்தி உங்க கமெண்ட் என்ன? கீழே சொல்லுங்க. சினிமாவுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் இது போன்ற அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.